ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேசித்த நம்ம பாசமாக இருந்தால் நம்ம நம்பின உறவு சில டைம் நம்ம மனசை புரிஞ்சிக்காமல் நம்ம மனசை ரொம்ப காயப்படுத்துவாங்க. இப்படி காயப்படுத்தும் போது நம்ம எப்படி அவங்ககிட்ட நடக்கணுங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ நம்ம மனசை காயப்படுத்தினவங்க கிட்ட இப்படி நடந்து பாருங்க, எல்லாமே சரியாயிரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அன்பான உறவு நம்மக்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம மனசுக்குள்ளே நினச்சிருப்போம். ஆனால் அவங்க திடீர்னு பொய் சொல்லிடுவாங்க. இதனால நமக்கு ரொம்ப மனசு காயம் ஏற்படும். ஒரு பொய் ஈட்டியை விட ஆழமான காயத்தை உண்டாக்கும். இது உண்மைதானே? அதுவும் நமக்கு பிடிச்ச நம்ம அன்பாக வச்சிருந்த நல்லா நம்பின உறவு பொய் சொன்னால் ஈட்டியை விட ஆழமான காயம் நமக்கு வேறே அந்த அளவு காயம் ஏற்படும். அதே போல தான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு 1000 உறவுகள் தேவையில்லைங்க. நம்மளை உண்மையாக நேசிக்கிற ஒரு உறவு மட்டும் இருந்தாலே போதும், வாழ்க்கை சந்தோஷமாக வாழலாம். ஒரு பெண் திமிராக இருக்கிறதுக்கு காரணம் அவளுக்கு ஒழுக்கம், நேர்மையான அன்பான குணம்தான் காரணம்னே சொல்லுவேன். சில உறவுகள், எல்லா உறவையும் நான் சொல்லலை, சில உறவுகள் ஊசி மாதிரிங்க. அதை கோர்க்கவும் செய்யலாம், குத்தி காணிக்கவும் செய்யலாம். அப்படி ரெண்டும் செய்யுங்க சில உறவுகள். ஆடம்பரத்தை எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், பம்பரம் போன்றதுன்னு சொல்லலாம். எப்போ வேணாலும் சாய்ந்து விழலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? பம்பரத்தை நம்ம கயிறு வச்சு சுற்றிட்டு நம்ம அதை விட்டோம்னா அது நல்லா கறங்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஃபோல்ஸு இது முடிஞ்ச உடனே சரிஞ்சு விழும். அதே மாதிரி தான் ஆடம்பரமும் ரொம்ப நல்லா இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அது எப்போவுமே நிரந்தரமாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு காரியம் இல்லை. எப்போனாலும் அது சரிஞ்சு விழ சான்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நன்றி இல்லாத இதயத்தை நீங்கள் ஒருபோதும் திருப்திப்படுத்தவே முடியாது. சிலவங்களை பாருங்கள், நம்ம எவ்வளோதான் ஹெல்ப் பண்ணாலும் நீ என்ன ஹெல்ப் பண்ண, எனக்கு என்ன பண்ணின அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி தான் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த இது நிறைவுங்கதே இருக்காது. அதே போல தான் அழுது புலம்புறதுக்கு 1000 சோகங்கள் வரிசையாக நிற்கும் போதும் சரி விடு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்ல இல்லையில எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அழைச்சி செல்லதுக்கு ஒரு அன்பான உறவு இருந்தால் இந்த வாழ்க்கை இன்பமாக தான் இருக்கும். சில டைம் அறிவு வேலை செய்யாமல் போயிடும். எப்படின்னு பார்க்குறீங்களா? ஆசை புத்தியை மறைச்சி வைக்கும்போது அங்கே அறிவு வேலை செய்ய முடியாமல் திணறும், வேலை செய்துக்கிடாது. அதே போல தான் ஒரு நிலையான எண்ணத்தை விட மோசமான சிறை இல்லைங்க. இது போகாது அப்படின்னு சொல்லி சில நேரம் நிலையான எண்ணம் நம்ம மனசில் இருக்கிறதில்ல. கணவன் மனைவி உறவுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கட்டுப்பிடிச்சி முத்தம் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலாக தன்னோடு வாழ்வங்கக்கூடிய உணர்வையும் வலியும் புரிஞ்சு கொள்வதில் தாங்க இருக்குது. கணவன் மனைவிங்கிறது லாஸ்ட் வர சேர்ந்தே வரக்கூடிய ஒரு சொந்தம்னே சொல்லுவேன். அது நம்ம உணர்வுகளை, நம்ம வலிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். சிலவங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் சில கட்டத்தில் சொல்லுவாங்க, நான் இனி யாருக்கிட்டேயும் பேச விரும்பவே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம நினைப்போம் அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைங்க, அவங்க மனசில் 1000 வலிகள் அவங்கள மாற்றிருக்கு. எப்படின்னு பார்க்குறீங்களா? அவங்க நம்பின உண்மையான நேசித்த உறவு அவங்கள ஏமாற்றிட்டு போனதுனால அந்த வலி நிமித்தமாக அவங்க மாறி இருக்கலாம். ஒரே மனுஷனை தொடர்ந்து சோதிக்கக்கூடிய ஒருவன் உண்மையில் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். இங்கே புரிஞ்சு கொண்டவங்க வெறுத்துட்டு போகவே மாட்டாங்கங்க.
பிரிந்து செல்ல நினைப்பவங்க நிலைச்சிருக்க மாட்டாங்க. சாதனையில் கைகோர்ப்பவை விட சோதனையில் கைப்பிடிப்பவங்க தான் உண்மையான நட்பு, உண்மையான உறவு. நம்ம வாழ்க்கையில் ஒரு சாதனை செய்துட்டோம் அப்படிங்கின உடனே வந்து கூட்டம் கூடி நம்ம கையை பிடிச்சிட்டு கையை தட்டிகிட்டு இருக்கிறது உண்மையான நட்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தில் தோள் கொடுத்து நான் இருக்கேன்டா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துகிறாங்க பாருங்க, அவங்க தான் உண்மையான நண்பர்கள். இங்கே மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? உள்ளத்தில் உள்ள மென்மை வந்து குறையாம உள்ளம் வந்து வலிமை அடைஞ்சிருக்கிறது தான் உண்மையான தந்திரம்னு சொல்லுவேன். காலப்போக்கில் எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்த நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்னத்தெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தை, நண்பர்கள் மற்றும் நம்பிக்கை எல்லாத்தையும் நம்ம காலப்போக்கில் சமநிலைப்படுத்த ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கற்றுக்குறோம். அதே போல் மனசு வந்து குழப்பம் அடைஞ்சால் தனிமையாக இருக்க பழகுங்க. மனசை காயப்படுத்தினா மௌனமாக இருக்க பழகுங்க. இங்கே உங்கள் மனசாட்சியை விட உலகத்தில் எந்த கருத்துக்கும் மதிப்பே இல்லைங்க. அழகுங்கிறது ஒருத்தங்களை பார்த்தா இவங்க வந்து அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடம்பையோ சேப்பையோ கலரையோ வச்சு இல்லைங்க, அவங்களுடைய அடக்கமான அந்த குணநலங்களை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இவங்க ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த உடம்பு வந்து அழகு, அதாவது கலர், சேஃபு எல்லாமே என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அழிஞ்சு போயிடும். அதனால நம்ம குணநலங்கள் தான் லாஸ்ட் வர மாறாமல் இருக்கணும். அன்பு, அதுதான் அந்த அடக்கம், எல்லாமே தான் உண்மையான அழகுன்னே சொல்லலாம். அதே போல் முக்கியமானது, இன்றியமையாதது இதெல்லாம் கண்களுக்கு தென்படாதுங்க. இதயத்தால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னா முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அன்பை உங்களால் கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் உணர முடியும். வாழ்க்கையில் சிறந்த துணை என்னன்னு தெரியுமா? எவ்வளோதான் சண்டை வந்தாலும் அடுத்த நிமிஷமே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்ன கோபமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, இதுதான் வாழ்க்கையில் சிறந்த துணைனே சொல்லுவேன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட துணை வந்து இருக்கிறது ரொம்பவே ரேருங்க. நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குள்ளே அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சண்டை தான் வருது. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு டைம் வந்து இப்போ கேட்போம், பழகுவோம். ஆனால் இப்போ பேசுனா எங்கே சண்டை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து பேசாமல் இருக்கிற உலகம் இது. ஒருத்தங்களை வந்து புகழ்ந்துட்டாங்கன்னா, ஐயோ என்னை புகழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மயங்காதீங்க. ஏன்னா புகழ்தல் வந்து நிலையற்றதுங்க. அவங்க புகழ்ந்தாங்கன்னா எல்லாரும், அதாவது சிலவங்க வந்து உண்மையாகவே புகழுவாங்க. ஆனால் எல்லாருமே ஒருத்தங்க வந்து புகழ்கிறாங்கன்னா தேவைக்காக தான் புகழ்கிறாங்க. அதே போல் இகழ்ந்தாலும் நம்ம தளர்ந்து வந்து போயிடாதீங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு சொல்லும் செயலும் அர்த்தமுள்ளவங்க. இதில் வந்து வீண் என்பது எதுவுமே இல்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் அதற்கு தகுந்தாற் போல தான் பலனுண்டு. உண்மையான உறவுங்கிறது நம்ம சிரமப்படும் போது தான் உருவாகிறதுங்க. ஆனால் மகிழ்ச்சி இருக்கும்போது உலகம் முழுவதும் ஒன்றாக இருக்கும். யாராவது ஒருத்தங்க உங்களை முழு மனசோடு நேசித்தவங்கன்னா அவங்கள சாகம் வர மறக்க முடியாது. காலப்போக்கில் நிறைய மாறுதுங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள்லாம் யோசித்து பாருங்கள். முந்தி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பிடிவாதமாக இருந்தவங்கெல்லாம் இப்போ பொறுமையாக இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், தெரியும். இங்கே நேற்று இருந்தது மாதிரி நம்ம இப்போ இனி இருக்கிறதில்ல. நாளை எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியறதில்ல. ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதும் நேற்றைய தினம் கொண்டே நம்ம சொல்ல முடியும். நாளைக்கு எனக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது, இப்படி இருப்பேங்கிறத நாளைக்கு நேற்றே சொல்லிடலாம். அதே போல் வலிமை என்பது வந்து வெறுப்பு இல்லைங்க, அலட்சியம் இல்லைங்க. இது எளிமையான பாதை. ஆனால் எதுவும் திரும்பி வரக்கூடாது என்பதை ஏற்றுக்கொண்டு அன்பை கொடுக்க பயப்படாமல் இருக்கிறது தாங்க வலிமைன்னே சொல்லலாம். உங்களை நேசித்த உறவு உங்களை ரொம்ப காயப்படுத்துகிறாங்களா? மனசு வலிக்குதா? கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்க. காயப்படும் போது நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டோன்னா அந்த உறவுகள் வந்து பிரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. ரொம்ப காயப்படுத்துகிறாங்களா? காயப்படுத்தி அதில் சுகம் காண்றாங்களா? நீங்கள் காயப்படணுன்னே அவங்க பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.